ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றாள். அடுத்த வசனம். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அடுத்த வசனம் வாசிங்க. கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இங்க எலியேசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 ஒட்டகங்களோடும் தாகத்தோடும் இருக்கிறவர், ஆனால் ஒரு தேவையோடும் இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த பெரிய வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒரு உத்தரவாதத்தோடு வந்து நிற்கிற எலியேசர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கலாம். நேரிலோ, தொலைக்காட்சியிலோ, இன்டர்நெட்டிலோ எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தேவன் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். என்ன எதிர்பார்ப்பு? அவனுக்குள் ஒரு தவிப்பு இருக்கிறது. என் எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். கர்த்தர் ஏற்படுத்தின பெண்ணை நான் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தர் நியமித்த ஸ்திரியை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டும். என் பிரயாணங்கள் வீணாய் போய்விடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய காரியங்களிலே அவருடைய பிரயாணங்கள் வாய்ப்பதில்லை. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நிலைமை. காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நான் இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேனே. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை நிலையே இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள அவங்க செட்டில்மெண்ட் ஆகணும், ஒரு படிப்பை முடிக்கணும், நல்ல வேலை ஒன்று கிடைக்கணும், இல்லை என்றால் ஒரு தொழில் அதிபராக மாறணும், அவங்க வாழ்க்கை செட்டில்மெண்ட்ல வரணும். பல வருஷங்கள் ஆகியும் நிலையற்று திரிகிற ஒரு அனுபவம். அலைந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒன்றும் வாய்ப்பதில்லை. காரியத்தை சித்திக்க பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒன்றும் சித்தி பெறவில்லை. எனவே காரியத்தை திரும்ப திரும்ப பிரயாசப்பட்டும் சிலர் தொய்ந்து போனார்கள், சிலர் நிறுத்தி விட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது. அவர்களே தங்களுக்குள் நினைத்து விட்டார்கள், இனி நான் இவ்வளவுதான் என்று சொல்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைமையில தான் அங்கே எலியேசர் புறப்பட்டு போகிறார். ஒட்டகங்களோடு புறப்பட்டு போகிறார். ஒரு எதிர்பார்ப்போடு புறப்பட்டு போகிறார். ஒரு உத்தரவாதம் அவன் கையில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், இந்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும், சோத்திரம், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். தேவன் கொடுத்த பொறுப்புகள், தேவ சபை கொடுத்த பொறுப்புகள் நம்மேல் இருக்கிறது. நம்முடைய குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது. நான் எப்படியாகிலும் இந்த குடும்பத்தின் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். சில பிள்ளைகள் குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறவர்கள் உண்டு. இளவயதிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. சிலர் மேல் உங்க குடும்ப சுமைகள் இருக்கலாம். குடும்ப பொறுப்புகள் யார் வேறொருவர் சுமப்பதற்கு இல்லை, நீங்கள் தான் அதை சுமக்க வேண்டியது இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதையும் செய்வதற்கு உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எலியேசர் மேல இருந்த பொறுப்பு, அங்கே ஆபிரகாம் வயது சென்றவனாய் இருக்கிறான். ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும், முக்கியமான ஒரு பொறுப்பு. திருமணம் என்பது வாழ்க்கையின் திருப்பு முனை. அது சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும். அது தேவனால் நடத்தப்பட வேண்டும். சுய விருப்பத்தின்படி போய் சிக்கிக் கொள்கிறவர்கள் உண்டு. சுய விருப்பத்தின்படி போய் பிரிந்து போகிறவர்கள் உண்டு. அநேகர் விவாகரத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்திலே கர்த்தர் தான் என் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும். நான் உன்னை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறவனுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் என் காரியத்தை செய்ய வேண்டும். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சோத்திரம். எப்படி அந்த மணமகளை கண்டுபிடிப்பது?
அப்படி என்னெல்லாம் யோசித்திருப்பான் பாருங்க. அவள் எப்படி இருப்பாளோ, இன்றைய காலத்து கற்பனைகளை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, அவள் படித்திருப்பாளா, படிக்காமல் இருப்பாளா, அவள் கீழ்ப்படிதல் உள்ளவரா இருப்பாளா, அவள் அராஜகம் பண்ணுகிறவளா இருப்பாளா, இப்படி பல யோசனைகள் அவனுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனாலும் சோதரன், அவன் கர்த்தரை நம்புகிறவன். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, சிலருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், சிலருடைய இடம் காரியமா இருக்கலாம், சிலருடைய வேலை காரியமா இருக்கலாம், சிலருக்கு பண தேவைகளா இருக்கலாம், சிலருக்கு சில பிரச்சனைகளா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா நீங்கள் உயர்த்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். பரலோகத்தின் தேவனே, யார் யார் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் இடத்திலே இருதயத்திலிருந்து விண்ணப்பங்களை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுது இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 13ஆம் வசனத்திலே, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டில் இருக்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், இருதயத்துக்குள்ள வேண்டுதல், இருதய வேண்டுதல் பழக்கம் வேணும். அல்லேலூயா. தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்துக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. ஒரு சம்பவம் நடக்கும் போதே உள்ளத்துக்குள்ள ஜெபித்து கொண்டே இருக்கணும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த பயிற்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். நெகேமியா இந்த ஜெபத்தை பண்ணுகிறார். பானபாத்திரக்காரனா இருக்கும் போதே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உதவி செய்யணுமேன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கிறான். அனுதின வாழ்க்கையில இருதய வேண்டுதல் வேண்டும். சமையல் பண்ணும்போது இதயம் வேண்டுதல் செய்ய வேண்டும். நித்திரை பண்ணும்போது இதயம் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். வேலைக்கு போகும்போது இதயம் வேண்டுதல் செய்ய வேண்டும். வாகனத்தில் போகும்போது இதயம் வேண்டுதல் செய்ய வேண்டும். எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது இதயம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இருதயத்தில் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அப்படி தேவன் வெளிப்படையா பார்க்கல. வெளிப்படையா பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆவில அந்தரங்கத்துல பார்க்கும்போது தான் ரியல் யாரு, நம்ம உண்மையில எப்படி இருக்கிறோம்ங்கிறது அங்க தெரியும். ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவள். ஊழியக்காரன். ஒவ்வொருவரும் ஊழியக்காரனா இருக்கணும், ஊழியக்காரியா இருக்கணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு சிலரை கர்த்தர் அனுப்புவார். சோதரன், நீங்க பிரயாசப்பட வேண்டாம், உங்களுக்காக பிரயாசப்பட கர்த்தர் சில எலியேசர்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற எலியேசருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனங்களை இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அந்தந்த நேரத்துக்குரிய ஆகாரத்தை அதிலிருந்து கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல நமக்கு வேண்டிய எலியேசர்களை கர்த்தர் அனுப்புவார். நமக்காக பரிந்து பேசுகிறவர்களை அனுப்புவார். நமக்காக பிரயாசப்படுகிறவர்களை அனுப்புவார். நமக்குரிய தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த காலத்தில் நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவனுடைய தூதர்கள் அவங்களுக்குரிய தூதர்கள் புறப்பட்டு போய் அதை கொண்டு வருவார்களாக. ஆமேன். தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் உண்டு. பரலோகமே நமக்கு அனுகூலமா இருப்பதனால சகலமும் நமக்கு அனுகூலமா இருக்கும். தேவனை உடையவன் எல்லாம் அனுகூலமா தான் மாறும். தேவன் இல்லாதவன் தான் பதறணும், பதஷ்டப்படணும், கவலைப்படணும், கண்ணீர் சிந்தணும். ஆனா தேவனை உடையவன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், இதய விருப்பம் நிறைவேறும், நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நீ துக்கமா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். எழுதி வை, உனக்கு பைபிள்ல கூட எழுதி வை. நீ மகிழ்ச்சிக்குள்ள வந்துடணும். மகிழ்ச்சி எப்போ வரும்னா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசம் வந்த உடனே மகிழ்ச்சி வந்துடும். சிலர் முகத்தை பார்த்தீங்கனாலே ஸ்தோத்திரம் 12 பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும். ரைட், இவனுக்கு அற்புதமே நடக்காது. ஏன்னா அவன் கர்த்தரை நம்பாதவனுக்கு எங்க அற்புதம் நடக்கும்? கர்த்தர் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். நீ எந்த வினாடி விசுவாசிக்க தொடங்குறீங்களோ அப்பொழுதே பரலோகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகம் எனக்கு செயல்படணும் விசுவாசிக்கணும். தேவ வார்த்தைங்க சொல்லும் போது அப்படியே கர்த்தர் உங்களுக்குள்ள செய்து கொண்டிருப்பார். வெறும் பிரசங்கத்தை கேட்டு அறிவை வளர்த்து அறிவு இருமாப்பை உண்டாக்கி கெட்டு போய் கிடக்குது கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை இந்த வாரத்தில் பார்ப்பீங்க, இந்த நாட்களில் பார்ப்பீங்க, இந்த காலங்களில் பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. மகிழ்ந்து களிகூறு. மகனே பயம் வேண்டாம், பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூறுங்க. கர்த்தர் நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார்? உங்களுக்கு உதவி செய்யாம கர்த்தர் வேற யாருக்கு செய்வார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. சோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார்.
கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார், கரம் பிடித்து விடுவிக்கிறார், கரம் பிடித்து கட்டுகளை உடைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அப்போ குடியும் என்றும் முதல்ல என்ன சொல்லணுமா? குடியும், குடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அதனால நீர் தண்ணீரை குடியும். ரெண்டாவது, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். இன்னைக்கு தண்ணீர் கேட்டா ஸ்தோத்திரம் சங்கடப்படுறாங்க. பிள்ளைகள்லாம் வீட்டில் வேலை செய்யறதுக்கே சங்கடப்படுது. வீட்டு வேலைகளை செய்யறதுக்கே ஸ்தோத்திரம். நீ வீட்டில் வேலை செஞ்சா, வீட்டு வேலைகளில் தேர்ச்சி பெற்றீங்கன்னா ஈசாக்க கத்த தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கை அமையணும்னா உங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாக வேலை செய்யுங்க. அழுது வேலை செய்யாதீங்க. அம்மாவை அள வச்சு வேலை செய்யாதீங்க. சலிப்படைந்து வேலை செய்யாதீங்க. முறுமுறுத்து வேலை செய்யாதீங்க. முணுங்கி கொண்டு வேலை செய்யாதீங்க. அதை மகிழ்ச்சியா ஒரு பெரிய சந்தோஷமா அந்த வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அப்படி என்ன செய்யறார் பாருங்க. ஈசாக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான். ஸ்தோத்திரம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே சரியான நபரை கர்த்தர் கொண்டு வரார். கர்த்தர்ட்ட ஜெபிங்க, பதில் உடனே வரும். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா என்ன வரும்? பதில காண கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கும் போது 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. பரலோகம் எப்பவுமே எப்படி செயல்படும்னா, நம்ம என்ன சொல்லி ஜெபிப்போன்னு அவருக்கு தெரியும். இவன் இப்ப ஜெபம் பண்ணுவான், முடிக்கும் போது இந்த பதில கையில கொடுத்துடணும். அப்படிதான் முடிக்கும் முன்னே அங்க அற்புதம் நடக்குது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னு கர்த்தருக்கு தெரியும். பதில் ஆயத்தம். உங்க பதில் ரெடியா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி வேண்டிக் கொள்ளும் போதே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு. உங்க தோல்ல சில சுமைகள் இருக்கணும். ஸ்தோத்திரம். குடும்ப சுமைகளை சுமக்கணும். ஆண்டவர் நமக்கு சில நுகங்களை கொடுப்பார். தேவனுடைய வீட்டு சுமைகளை சுமக்கணும். தேவ ஆலயத்து சுமைகளை சுமக்கணும். அவ எங்க வர்றா? அந்த தண்ணீர் துறவுக்கு நேரா வருகிறா, கிணற்றுக்கு நேரா வருகிறா. நீங்களும் நானும் இப்போ வந்திருக்கிறோம் தேவ சமூகத்திற்கு. இங்கே ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்தில் இருந்தும் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை கர்த்தர் பாய பண்ணுவார். தண்ணீர் குடம் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். பிசாசு உலக கவலைகளால் நிரப்புவான், பண ஆசையினால் நிரப்புவான். பணம் தேவை, பணத்தையே ஆசைப்பட்டு கொண்டு ஸ்தோத்திரம் தேவனை ஒதுக்கி விடக்கூடாது. மனுஷர்களால் நிரப்புவான். மனுஷர்கள் மத்தியிலே சஞ்சரிக்க வைத்து விட்டு தேவனை சார்ந்து வாழ விடமாட்டான். தேவனுடைய ஆளுகை, ஆவிகளின் ஆளுகை, மனுஷனுடைய ஆளுகை. நமக்கு மேல 3 ஆளுகைகள் இருக்கிறது. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல மனுஷனுடைய ராஜ்யத்துல இங்கேயும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருக்குது. இதற்கு மேல தேவ ராஜ்யம் என்கிற ஆளுகை இருக்கிறது. நம்ம அந்த ராஜ்யத்தோடு ஒரு தொடர்பு உள்ளவர்களா இருந்தா தான் இந்த அந்தகார வல்லமைகளையும் இந்த மனுஷர்களுடைய ராஜ்யத்திலிருந்து வர்ற பிரச்சனைகளையும் நம்மால மேற்கொள்ள முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திரும்ப சொல்றேன். ஸ்தோத்திரம். முதல்ல தேவ ராஜ்யம் என்கிற ஆளுகை. இது நம்ம ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி நடக்கும் போது இந்த தேவ ராஜ்யம் நமக்கு உதவியா இருக்கிறது. இதன்படி செய்யக்கூடாது என்று சொல்லி தடுப்பதற்கு வானமண்டலத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள், லோகாதிபதி அவன் தடையா இருக்கிறான். அவன் சேனை தடையா இருக்குது. இதைதான் பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலு சர்ப்பம், வஞ்சிக்கிறவன், இப்படிலாம் அவனை பத்தி சொல்றோம். அடுத்தது மனுஷ ராஜ்யம். இந்த மனுஷ ராஜ்யத்திலிருந்து பொறாமை, வன்கண், எரிச்சல், இந்த மாம்ச கிரியைகள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் மேற்கொள்வதற்கு தான் நமக்கு தேவை பரலோகத்தின் உதவி. அதற்கு தான் ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். இரவு ஜெபங்களில் இருக்கணும். ஸ்தோத்திரம். உபவாச ஜெபங்களுக்கு வரணும். தேவ சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். பரலோகத்தின் உதவி இல்லைன்னா இந்த ஆவிகளின் உலகத்திலிருந்து சத்துரு அக்னியாஸ்திரங்களை போடுவான், சத்துரு அம்புகளை வீசுவான், சத்துரு உங்களுக்கு விரோதமாக வருவான், அவனுடைய சேனைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த பரலோகத்தின் தேவனுடைய உதவி உங்க கூட இருக்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
அது மட்டுமல்ல, மனுஷ ராஜ்யம் நம்ம இருக்கிற குடும்பங்கள்ல மனுஷர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இருதயத்துக்குள்ள இருந்து வர்றது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்கிறார். அப்போ இப்படி மனுஷ ராஜ்யத்திலிருந்து வர்ற பிரச்சனைகள் இவைகளை மேற்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. இதனால் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் கொடுக்கிற பெண் எப்படிப்பட்டவளா இருப்பாள்? வாசிங்க. மகா ரூபவதியும் புருஷனை அறியாத அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். ஆண்டவர் கொடுக்கிறது பெஸ்டா தான் இருக்கும். ஆம், எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வாக்குத்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பல ஆசீர்வாதங்கள் தேவன்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். என் தேவன் எனக்கு சிறந்ததை தருவார். முதல்ல அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். ஆண்டவரே சோதரர், நீர் எனக்கு சிறந்ததை தான் தருவீங்க, எனக்கு அது நான் நம்புறேன். ஆண்டவர் பெஸ்ட் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கென்று குறித்ததை என் தேவன் தருவார். தேவ சித்தமில்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவ சித்தமில்லாதது தடை செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. தேவ சித்தமே சிறந்த வழி. ஹல்லேலூயா. இயேசு ஜெபிக்க சொன்ன ஜெபத்துல பாருங்க, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. சில பாதைகள் போகும்போது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா போனதுக்கு அப்புறம் எப்பா கர்த்தர் என்னை காத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ போகிற சில பாதை உனக்கு கடினமா தெரியும், ஆனா போனதுக்கு அப்புறம் திரும்பிப்பார், அது ஒரு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உன்னை பாதுகாத்தது உனக்கு தெரியும், கர்த்தர் உன்னை விடுவித்தது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? ஆகா சந்தோஷம் பொங்குது. என்ன பாடிட்டு போவாங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, சோஸ்திரங்க தாவே உமக்காக ஊழியம் செய்வேன், இனி கொடுத்த வாழ்க்கையெல்லாம் உமக்கு தான் வாங்க. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்படிலாம் யார் சொன்னது? சான்ஸே இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் அங்கே இருக்கிற சிலருடைய வாழ்க்கையோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நீ போய் கொண்டிருக்கிற பாதை உனக்கு கடினமாக தெரியுது, ஆனால் இந்த பாதையை நீ கடந்ததுக்கு அப்புறம் இது உனக்கு ஒரு வெற்றியாக மாறப்போகிறது. இயேசு சிலுவையில் மரித்தது வேதனையான காரியம், இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்தது கஷ்டமான காரியம். ஆனா இன்றைக்கு அதுவே வெற்றியின் சின்னமா மாறிடுச்சு, அதுவே ஜெயமாய் மாறிடுச்சு. ஓ ஹல்லேலூயா. இதே போலதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், என்றென்றைக்கு நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பெண் ரூபவதி கன்னிகை, இறங்கி குடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறவள். ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வசனத்துக்குள்ளிருந்து வல்லமை உங்களை நிரப்புகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், தேவ வார்த்தைகள் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இது நிரப்புகிற இடம். ஹல்லேலூயா. ஃபில்லிங் பிளேஸ்னு இருக்குது. ஸ்தோத்திரம். காரை எடுத்து வண்டி ஓட்டணும்னா பெட்ரோல் பங்க் போகணும், அங்கே ஃபில் பண்ணாமல் ஸ்தோத்திரம் வண்டி போக முடியாது, எம்டி வண்டி நின்றும் நடு ரோட்டில். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்புகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நிரம்புறது மாத்திரமல்ல, உங்க குடும்பம் சொந்தக்காரங்களாம் நிரப்பப்படணும், அதற்காக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி பாருங்க, இவன் எதிர்கொண்டு ஓடுறான். தாகமுள்ள வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தாகம் உள்ளவங்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற தாகம் இருந்ததுதான். அவங்களுக்குள்ள இருந்த அந்த தாகம், thirst for the ஸ்தோத்திரம் deliverance. நான் விடுவிக்கப்படணும், இந்த எகிப்திலிருந்து நான் வெளியே வரணும், இந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வரணும்னு கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். இன்னைக்கு நீங்க எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்களோ, எந்த சிக்கல்ல இருக்கிறீங்களோ, அங்க இருந்து வெளியில வரணும்னு சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கூப்பிடுகிறாங்க கர்த்தரை நோக்கி, முறையிடுகிறாங்க கர்த்தரை நோக்கி. தேவனே நீ கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ அங்கிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எதிர்கொண்டு ஓடி, அப்புறம் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சுத்தி தாகத்தோடு இருக்காங்க, நிறைய பேர் குடம் எம்டியா இருக்குது. தாகமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தாகத்தோடு இருக்கிற சில பகுதிகளை நம்ம பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17:3. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்டது, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், முதல்ல கண்மலையை அடிக்க சொன்னார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அப்புறம் பேச சொன்னார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு இந்த கண்மலைகிட்ட பேசினாலே தண்ணீர் புறப்பட்டு வரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க தேவையை கர்த்தர்ட்ட பேசுங்க. யோவான் 4:8 வாசிக்கும் போது,
அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வர்றார், தாகத்துக்கு தா. அவருடைய தாகம் என்ன? நீ அவருக்காக வாழணும், நீ அவருக்கு வேண்டும், நீங்க அவருக்காக செயல்படணும். தாகத்துக்கு தா. கிணற்றண்டையில் உள்ள வாழ்க்கையை பாருங்க. இங்க ஒரு கிணற்றண்டையில எலியேசு நிற்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஒரு கிணற்றண்டையில இயேசு நிற்கிறார். இயேசு நின்னு கேட்கிறார், தாகத்துக்கு தா. அப்புறம் அவர் சொல்றாரு, உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர்னா என்ன? பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவினா என்ன? அவர் நிறைவானவர், எந்த குறைவையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துவார். ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எந்த குறைகளும் என்னை விட்டு மாறும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப தாகத்தோடு இருக்கிற வாழ்க்கை. வாசிங்க நியாயாதிபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகமடைந்து, இங்கே சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, பாருங்க, பெரிய ஒரு ரட்சிப்பு நடந்திருக்கிறது. இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இந்த பெலிஸ்தியர் கையில விழ வேண்டுமா? இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சில தாகத்திலேயே நான் செத்து போயிருவேனோங்கிற நிலைமை இருக்கலாம். அங்கே ஒரு நீரூற்றை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு நீரூற்று திறக்க போகிறது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஊற்று கண்கள் அடைபட்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாத ஊற்று அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆரோக்கியம் என்கிற வாழ்க்கையில ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களிலே ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஊற்று கண்களை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 23:15 வாசிக்கும் போது, தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற, தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேமில் உள்ள ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு. தாவீதுக்கு ஒரு தாகம் வந்தது. அந்த பெத்லகேமில் உள்ள தண்ணீரை குடிக்கணும், அந்த ஒளிமுக வாசலில் உள்ள தண்ணீரை குடிக்கணும். அந்த தண்ணீரை ஆவல் கொண்டு. ஸ்தோத்திரம். எனக்கு தாகமா இருக்குதுன்னு சொன்னா 3 பேர் புறப்பட்டு போனாங்க. அவன் தாகம் தீர்க்கப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்க்கிறவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் தாகம் தீர்க்கிறவர் கர்த்தர். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு. அல்லேலூயா. ஏசாயா 41:17 வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போகிறது. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்த வசனத்துல வருது பாருங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும். அல்லேலூயா. செழிப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு தாகத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீரூற்றுகளை வரப்பண்ண போகிறார். நீர்க்கேணிகள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆறுகள் உண்டாக போகிறது. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆறுகள் உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஊற்றுகள் உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கேணிகள் வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். தண்ணீர் தடாகமாய் வாழ்க்கை மாற போறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக உயர்ந்த கேதுரு மரங்களாய் வாழ்க்கை உயர்த்தப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிமா. சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிப்பான தோட்டத்தை போல இருக்கும். ஏனென்றால் இந்த சபை ஒரு செழிப்பான தோட்டம். இங்க இருக்கிற ஆவிக்குரிய செழிப்புக்காக என்னும் பெரும் திரள் கூட்டங்கள் வரப்போகிறார்கள். விரைவான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் இங்கு வந்து வனாந்தரம் போல இருக்கிறவர்கள் தோட்டத்தை போல் மலரப்போகிறார்கள். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். சோத்திரம். அப்ப தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சோத்திரம். கிரயம் இல்லாமல் சோத்திரம் தண்ணீரை பருகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க என்ன தேவைகளோடு வந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறவராய் நம்ம தேவன் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி
உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். கேட்கறது என்னது? கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்காமலே அப்படியே உட்காந்து கேட்கிறியான்னு பார்ப்பார். ஆண்டவரே என் தாகத்தை தீருங்க ஐயா. ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று, பாருங்க, குடியும் என் ஆண்டவனே. அடுத்தது என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு, ஸ்தோத்திரம், அதுவும் ஸ்பீட் வருது பாருங்க. சீக்கிரமாய். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. குடியும் என் ஆண்டவனே, சீக்கிரமாய். அப்புறம் அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி, பாருங்க, சீக்கிரம் ஓடி. இது உங்க வாழ்க்கைக்கு பொருந்துதான் பாருங்க. சான்ஸே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்தா வேகம் வரும், ஸ்பீடா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அவர் விரைவான ஆவியானவர். அவர் நிறைவான ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் விரைவான ஆவியானவர். விரைவா செயல்படுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தா நமக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துடும். ஸ்தோத்திரம். சீக்கிரமா தண்ணி கொடுக்குறா, சீக்கிரமா ஒட்டகத்துக்கு தண்ணீரை தொட்டியில ஊத்துறா. இந்த காலத்துல ஸ்தோத்திரம், டேப்பை திறந்தோம், மோட்டர் சுவிட்சை போடுறதுக்கே சங்கடப்படுற பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டில். ஆனா அன்னைக்கு பாருங்க, கிணத்துக்குள்ள இறங்கி வந்து, கிணத்துக்குள்ள அங்கங்க கல் இருக்கும், இல்லைன்னா படி இருக்கும், அந்த ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி எவ்வளவு ஆழத்துக்குள்ள போக வேண்டியிருக்கும் பாருங்க. அங்கிருந்து குடத்துல வந்து சோத்திரம், அந்த குடத்தை கொண்டு வந்து தண்ணியில தொட்டில ஊத்து. அதுக்குள்ள ஒட்டகம் டபக்குன்னு குடிச்சிடும், திரும்ப போடும். 10 ஒட்டகம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல். நம்மள மாதிரி அவ்வப்போது அரை டம்ளர் 10 ml குடிக்காது. அது ஒரு வாரத்துக்கு குடிச்சு வச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு தேவையோடு இருந்தாலும் உங்க தேவைகளெல்லாம் சந்திக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். 10 ஒட்டகம் குடிக்கிற அளவுக்கு கிணத்துக்குள்ள இறங்கி அவ்வளத்தையும் கூட. ஆனா இயேசு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சமாரியா ஸ்திரீ சம்பாஷணையில் வருது, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம், அது என்றென்றைக்கும் அவனுக்கு தாகமே வராதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவ நினைத்தா கிணறு ஆழமா இருக்கிறதே, நீர் எப்படி அதை கொண்டு வருவீர்? இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள கிணத்துக்குள்ள இறங்கி வர வேண்டியதில்லை, அவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். உங்க தேவையை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய தேவையும் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களா இருந்தாலும் அத்தனை பேருடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அத்தனை பேருடைய தாகங்களை தீர்ப்பதற்கு கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்கும்? சீக்கிரமாய் நடக்கும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கை நிரப்பப்பட்டதா இருக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்காக செயல்பட்டார்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வாழ உதவி செய்யும். குறைவுகளை சிந்தியாதபடி, குறைவுகளை பேசாதபடி, குறைவுகளை யோசிக்காதபடி நிறைவிலே வாழ உதவி செய்வீராக. எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1 second floor opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.